இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்கு. 2 பாத்ரூமுக்கு ஒரு ஹீட்டர் தான் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா 2 பாத்ரூம்லயும் சுவிட்ச் கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 2 வே சுவிட்ச் யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா வந்து எந்த சைடு வந்து ஹீட்டர் ஆன்ல இருக்குதா ஆஃப்ல இருக்கான்னு சொல்லி தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வச்சா ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் ஹீட்டர் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்குதான்னு. இப்படி இந்த இண்டிகேட்டர் நீங்க வைக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சு நம்ம மறந்து போயிருப்போம். அப்ப என்ன பிரச்சனை ஆகும் பாத்தீங்கன்னா வந்து உள்ள இருக்க தெர்மோஸ்டாட்டர் ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னு நாசம் ஆயிட்டு அப்படின்னா ஹீட்டர் வந்து ஃபுல்லாவே ரன்னிங்லேயே இருக்கும். கரண்ட் பில் அதிகமா வரும். ஹீட்டர் பாத்தீங்கன்னா மொத்தமா எரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹீட்டர் ஃபுல்லாவே எரிஞ்சு போன மாதிரி. அதே மாதிரி எரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க இதுக்கு எப்படி லைன் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா வந்து ஹீட்டர் எங்க இருக்குதோ அங்க இருந்து ஒரு லைன் எடுத்து வந்து இந்த இன்னொரு பாத்ரூம் இருக்கும்ல அந்த பாத்ரூம்ல ஒரு இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து லைன் கொடுக்கணும். நியூட்ரல் வந்து எங்கனாலும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த 2 வே கூட இழுக்கும் போது 2 ஒயர் இழுக்காம நம்ம வந்து 3 ஒயரை இழுக்கணும். இப்போ 2 வேல 2 ஒயர் இழுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ கையில வச்சிருக்கிறது ஒரு 1 ஸ்கொயர் ஒயர். இந்த 1 ஸ்கொயர் ஒயரும் சேர்த்து அடிஷனலா ஒன்று இழுத்து அந்த இண்டிகேட்டர்ல மட்டும் கொடுத்துருக்கிறேன். இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஃப்ல இருக்குது. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா வந்து ஹீட்டர் ஆஃப்ல தான் இருக்கணும். ஆஃப்ல அப்படிதான் கரெக்டா அந்த இண்டிகேட்டர் கொடுத்தது ஒர்க்கிங்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க இந்த சுவிட்ச் பாருங்க இது வந்து இப்போ வந்து லைட்டா இண்டிகேட்டர் எரிஞ்சிருக்கு. அதனால ஆன்ல கிடையாது ஆஃப்ல தான் இருக்குது. ஆனா வந்து அந்த இண்டிகேட்டர் எரிஞ்சமே காட்டுது. இப்போ தான் வந்து இண்டிகேட்டர் எரியுது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து ஒர்க்கிங்ல ஆகும். இதுல வந்து எதனால வந்து பக்கத்து சுவிட்சில் இண்டிகேட்டர்ல கொடுத்துருங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சுவிட்சில் வந்து 6 மாடல்னால இடம் காணாதனால வந்து நம்ம வந்து அந்த பாத்ரூம் வந்து லைட் சுவிட்சில் இருந்து கொடுத்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 16 ஆம்ஸ் 2 வே சுவிட்ச் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 16 ஆம்ஸ் 2 வே சுவிட்சில் இண்டிகேட்டர் சுவிட்ச் இல்ல. அதனாலதான் நம்ம வந்து பக்கத்து சுவிட்சில் வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வைக்கும் இடம் இல்ல. பிளக் பாயிண்ட் கட்டாயம் வேணும்னு சொல்லியிருக்கனால நம்ம வந்து வேற வழி இல்லாம பக்கத்து சுவிட்ச் அதாவது அந்த பாத்ரூம் சுவிட்சில் வந்து அதுல ஒரு 16 ஆம் சுவிட்ச் போட்டு அந்த 5 ஆம்ஸ் போதும். ஆனா வந்து வேற வழி இல்லாம நம்ம வந்து 16 ஆம் சுவிட்ச் போட்டு அதுல ஒரு இண்டிகேட்டர் வச்சு நம்ம வந்து லைன் எரியுதா இல்லையான்னு பாக்கிறதுக்காண்டி அப்படி வச்சிருக்கோம். ஹீட்டர் அதாவது ஹீட்டர் ஒர்க்கிங்ல இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி 2 வே சுவிட்ச் போட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா ஒரு இண்டிகேட்டர் வச்சு கொடுங்க. நீங்க இந்த மாதிரி இண்டிகேட்டர் வச்சு கொடுத்தா வேலை பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.